ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையை நம்ம பறித்து இன்றைக்கி பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம பறிச்சிட்ருக்கோம். இல்லை பழம் எங்கன்னா இருக்கான்னு நம்ம பார்க்கலாமா? இதோ இருக்குது பாருங்க பழம். ஸோ இது நம்ம வாரத்தில் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. எதனால் சொல்கிறேன்னா, பாருங்கள் பழம். ஸோ நான் இதை இப்போ சாப்பிட போகிறேன். நல்லாயிருக்கு. நம்மளோட வயிறு புண், வாய் புண் இதெல்லாம் சரி பண்ண இந்த கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி எடுத்துக்கங்க. இதுக்கு பேர் மணத்தக்காளின்னு வச்சுருக்காங்க இல்லையா. நம்ம மனசு உள்ளே இருக்கிற போல் நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கிற குடல், வயிறு சுற்றி இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்குமே இது ரொம்ப நன்மையை தரும். ஸோ உள்ளே இருக்க ரணத்தை ஆற்றும். அது மூலிமா நம்மளுக்கு வெளி தோற்றம் நல்லா பளபளன்னு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கீரையை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் நிறைய இருக்குது. நம்ம ஒரு நாள் கடையிறதாகவும் ஒரு நாள் துவையல் மாதிரியும் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு பக்கம் இருந்தால் நீங்களும் இதை விடாதீங்க, பறித்து உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. எல்லாம் சொல்லுவாங்க கூலிங்கு, சளி பிடிச்சிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க கிளைமேட்டுக்கு. எந்த கிளைமேட்டில் எந்த பழமோ எந்த கீரையோ கிடைக்குதோ அந்த கிளைமேட்டுக்கு இயற்கைக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் அது விளையுது. ஸோ அதை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம், எதுவும் பிரச்சனை வராது. இது நம்ம காலையில் சில பேர் பச்சையாக ஒரு 10 இலை சாப்பிடுவாங்க, ஒரு மண்டலம். இல்லைன்னா நம்ம சூப் கூட வச்சு சாப்பிடலாம், மணத்தக்காளி சூப் மாதிரி. இதோட காம்பு, இதோட பூ, இது காய், இந்த இலை, இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்வோம் இல்லையா, அதே போலயே இதையும் எடுத்து பறித்து அரிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஆக மொத்தத்தில் இந்த கீரை அதில் ஆட் பண்ணிக்கங்க. பொரியலாவோ துவையலாவோ கடைஞ்சோ சாப்பிடுங்க. ஸோ இதை சாப்பிட்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, எல்லா பாகங்களுக்குமே ரொம்ப நல்லது. அது மூலயமா நம்மளோட வெளி தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வெளியே அழகாக இருந்து உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் விட்டுட்டா எப்படி? நீங்கள் இந்த மாதிரி கீரை, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போதுமான அளவு பறிச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டாண்ட கிடச்சா இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சூப் மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு எடுத்துக்கங்க. எதையுமே ஒரு ப்ராப்பராக பண்ணால் தான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு நம்மளுக்கு அல்சர், குடல் புண், இந்த அல்சர்லாம் வாழ்க்கையில் வரவே வராது. இது எடுத்துக்கிட்டால் சூப்பாவோ இல்லை கடைஞ்சோ இல்லை துவையலாவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட காய் பாருங்கள், இதுதான் மணத்தக்காளி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. காய் இப்படி இருக்கும், பூ இப்படி இருக்கும். இலை இப்படி இருக்கும். இதுலேயே இது சின்னதாக இருக்குது இலை. இன்னும் சில இதுலேயே வெரைட்டி இருக்குது. இதுலேயே ஆரஞ்சு கலரில் பழம் பழுக்கும், இலையும் நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரியும் மணத்தக்காளி இருக்குது. ஸோ எந்த கீரையாக இருந்தாலும் மணத்தக்காளி கீரை கிடச்சிதா நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பழம் இப்படி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.